ஹே கைஸ், இப்போ நம்ம யாழிக்கனலோட ரோட்டீனை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பியூர் பேட்டுங்களா? 1 kg சரிங்க. சரி ஓகே. நம்ம ஷாப்பு கெனலோட ரோட்டீன் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம கடை ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வெளியே சேலம்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆக்சுவலி நம்மக்கிட்ட பப்பி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 3 மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தனியாக இப்போ ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கூட ஒரு கேட்டும் வச்சுருக்காங்க. கேட் ஃபுட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுருக்கோம். இது போக நம்மக்கிட்ட பப்பி எடுத்தவங்களுக்கு ஒரு 1 month மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நம்ம தனியாக டாக் ஃபுட்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கேட் ஒன்று முந்தானேத்து கொடுத்துருந்தோம். சரி, அப்புறம் அதுக்கும் ஆர்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் லிட்டரு எல்லாமே போட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கேட்டோடது நாமக்கல்லேருந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுலேருந்து வந்திருக்கு. அது வந்து நம்ம சேலம்லேருந்து வந்திருக்கு. இப்போ 3 பார்சல் வந்து டிஸ்பேச் ஆக போகுது. இது இல்லாமல் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் ஆர்டர் கேட்டிருக்காங்க நாமக்கல்காரங்க. கொஞ்சம் ஃபேன்சி ஃபிஷ்லாம் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட அக்வேரியம் தனியாக இருக்குது செட்டப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடோவும் நம்ம கப்பீஸும் கேட்டிருந்தாங்க ஃபேன்சியில் ஒரு டேங்க் செட்டப்போட. அதுக்கும் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே பார்சல் எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொரியர் வச்சு விடணும். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்ஸு ஆக்சசரிஸு A to Z டாக்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. யாருக்காவது வேணாலும் கூப்பிடுங்க, கொரியரில் பண்ணி கொடுத்துடலாம். டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். சரிங்களா? அடுத்தது வேறு எதாவது அப்டேட்னா நம்ம கெனலோட அப்டேட் இருக்குது, அதை பார்த்துடலாம். இப்போ அடுத்தது என்ன ராம்ரோ இந்த பக்கம்? ஆமாம், மணி 5 ஆச்சு. பப்பீஸ்க்கு வேறு ஃபீடிங் வைக்கணும். 2 லிட்டர் இருக்குது. குட்டி பப்பீஸ் எல்லாம் இருக்குது. ஃபீடிங் வேறு வைக்கணும். காங்கேயத்துலேருந்து மீட்டிங் வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் வந்து நம்ம கிணலுக்கு வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தியா? இங்கே பாரு, என்ன போட்டிருக்கு? யாழி கிணல் போட்டிருக்கா? இதான் நம்ம கோட்டை. வா, நம்ம அரண்மனையை காட்டுறேன். இதான் நம்ம அரண்மனை. எப்படி இருக்கு? அப்போ இங்கே தான் பார்ப்பீங்க. ஆமாம், பசங்களாம் இருக்கும்போது நம்ம இங்கே தானே படுக்கணும். ஆல்ரெடி இங்கே லிட்டர்ஸ் இருக்குது. இதான் இங்கே பீகிள் லிட்டர் இருக்குது. தெரியுதா? இங்கே ஒரு ஷெப்பர்ட் லிட்டர் இருக்குது. அங்க ஒரு ஷெப்பர்ட் லிட்டர்ஸ் இருக்கு. எல்லாமே ஓகே தான். ஆனா குழுன்னு இருக்கு. ஆனா ஏன் இருட்டா இருக்கு? இங்கயா இருட்டா இருந்தாதான் டாக்ஸ்க்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். ஒரே நிமிஷம் தம்பி, லைட் போடு. இப்ப வா, தெரியுதா? இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. இது 1 லிட்டர். இப்ப நம்ம கிட்ட தான் அதரோட பப்பீஸ். இவளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாத்தீங்கன்னா இந்த பப்பிக்குள்ள ஒரு 10 நாள் ஆச்சு. சாரி, 16 நாள் ஆச்சு. பப்பீஸ் எல்லாம் பாரு, கண்ணை முடிச்சிருக்கு இப்பதான். சரியா? ஓடுறானுங்க பாரு. யார் எடுத்த பப்பி? இவன் வந்து நம்ம ஹிட்லரோட பப்பி. இது வந்து மதர் டாக். ஹிட்லர் எல்லாத்துக்குமே தெரியும். பப்பீஸ் எப்படி இருக்கு? ஜம்மன் இருக்கா? அப்படியே உள்ள வந்து காட்டு கேமராவை. குட் கேர்ள், குட் கேர்ள். ஓகே. இதெல்லாம் என்ன பப்பி ப்ரோ? இது வந்து பீகிள் பப்பி. ஆக்சுவலி இது என்னன்னா 2 பேட்ச் குட்டி இருக்கு இதுல. ஆனா ஒரே மதர், சிங்கிள் மதர் தான் ஃபீட் பண்ணுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த மதருக்கு வந்து மில்க் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்சுக்கு வந்து பெருசா இருக்கா குட்டீஸ் எல்லாம். அந்த பெருசா இருக்கிற குட்டிக்கெல்லாம் வந்து 22 days ஆச்சு. அதே குட்டீஸ் பக்கத்துல இங்க பாரு, இந்த இடத்துல பாரு, சின்னதா இருக்கா குட்டீஸ். இவனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9 days ஆச்சு. இந்த 2 பேட்சுக்குமே ஒரே சிங்கிள் மதர் தான் ஃபீட் பண்ணுது. ஆனா பப்பீஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. மார்க்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த பப்பீஸை நம்ம புக்கிங்ல இப்போ எடுத்துட்டு இருக்கோம். பீகிள் பப்பீஸ். யாராவது பீகிள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கால் பண்ண சொல்லுங்க, பிளான் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓகே தான். இன்னொரு செப்பரேட் லிட்டர் இருக்குன்னு சொன்னீங்களே, காட்டிடுவோம். வா தாய், உள்ள இருங்க. இங்க வாங்க உள்ள. இவ்வளோ பாருங்க. மதர்ஸோட வீடியோஸ் எல்லாம் நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மதரோட பப்பி இருக்கா? பப்பீஸ் எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு 35 நாள் குட்டி. சார் வாங்க 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 வாங்க. இதெல்லாம் யாரோட பப்பி ப்ரோ? இது வந்து சூப்பரோட பேட்ச். இதுல வந்து 3 பப்பீஸ் இருக்கு. பப்பி எப்படி இருக்குன்னு பாருங்க. மதர் பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஃபீடிங் டைமு. அதனால இப்போ நம்ம ஃபீட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். பப்பீஸ் எல்லாமே புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. யாருக்காவது தேவைனாலும் கூப்பிடுங்க, பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. கூப்பர் பப்பினாலே கொஞ்சம் டிமாண்ட் தான். பப்பியை காட்டுங்க பாப்போம். காட்டுறேன் பாரு. பப்பி எப்படி இருக்கு? ரெண்டு மாதிரி இருக்கா? 36 நாள் ஆச்சு பப்பிக்கு. ஒரு கையில தூக்க முடியாது. நல்லா சாலிடா இருக்கும். இப்போ மதர் ஃபீடிங்ல தான் இருக்கு. ஆனா என்னன்னா மதருக்கு சுத்தமா லாக்டிங் மில்க் வரல.
பல்லெல்லாம் முளைக்குது இல்லையா, அதனால கிடக்குது. சாயா இங்க வாங்க, 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 வாங்க 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 வாங்க. இது போக இது இல்லாம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மேட் பண்ணி கொடுத்ததுல வெளியே பேட்சஸ் இருக்கு. அப்படியே நம்ம கிணலுக்கு வெளியே போனா பார்க்கலாமா? வாங்க. இருக்காங்க நம்ம ராக்கியோட பத்தி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒரு 43 நாள் ஆச்சு பப்பிக்கு. பப்பி வேற லெவல் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணல, கிளீன் பண்றதா வந்திருக்கேன். வேலை தான் பண்ண ஒரு கையில பப்பி பார்க்க முடியாது. இது இல்லாம 2 பேட்ச் இருக்கு நம்ம கிட்ட. ஸ்டாண்டர்ட் டைப்ல இருக்கு, புஷ் கோட்ல இருக்கு. இதெல்லாம் லாங் ஹேர். இது இல்லாம 2 பேட்ச் இருக்கு இப்ப கரண்டா. அதையும் காட்டிடுறேன் வாங்க. ஆமா, என்ன பண்றீங்க? அடுத்து கிளீனிங் தான். கஸ்டமர் வேற வந்துட்டு இருக்காங்க பப்பீஸ் பாக்குறதுக்கு. பப்பி காட்டும் போது கொஞ்சம் நீட்டா காட்டணும் இல்லையா? அந்த மீதி இருக்க 4 பப்பின்னு சொன்னல, அதை பாருங்க. சின்ன பப்பி தான். இது என்ன கோட் ப்ரோ? இது வந்து கொஞ்சம் புஷ் கோட் மாதிரி வரும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், பக்கா ஸ்டாண்டர்ட் காட்டுற மாதிரி. எல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி ஃபீட் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ரொட்டீனு. பப்பி நல்லா டெய்லி கண்டிப்பா க்ரூம் பண்ணிடணும். பப்பி நல்லா க்ளீனா இருக்கும் போதுதான் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும். பப்பி நல்லா ஹெல்த்தியா இருக்கும். டெய்லி க்ரூம் பண்ணுவீங்களா? டெய்லி க்ரூம் பண்ணணும், டெய்லி ஹெல்த்தை மானிட்டர் பண்ணணும். பப்பீஸ் எப்படி ஸ்டூல் போகுதுன்னு பார்க்கணும். ஆக்டிவா இருக்கா, நல்லா விளையாடுதா, ஃபுட் இன்டேக் கரெக்டா இருக்கா. இவங்களுக்குலாம் பாத்தியா, இந்த பப்பிக்கும் இந்த பப்பிக்கும் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா. இந்த பப்பி ஒரு 40-50 கிராம் சாப்பிடும். இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் தான் சாப்பிடும். அப்போ நம்ம ப்ராப்பரா ரெண்டுத்துக்குமே ஃபீடிங்லாம் கரெக்டாக பிரிச்சு வைக்கணும். ஏன்னா இது ஒரு பேட்ச் பப்பி, இது ஒரு பேட்ச் பப்பி, இவன் ஒரு பேட்ச் பப்பி. 3மே வேற வேற பேட்ச் பப்பி. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபீடிங் இருக்கு. அதே மாதிரி பப்பி நல்லா ஹெல்த்தியா இருக்கா, கண்டிஷன்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? மெயினாக ஃபுட்ஸை மாற்றக்கூடாது, குவான்டிட்டி அதிகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு. என்ன ராம்ரோ புது கெட்டப்பு? ஆமா, இதுதான் நம்ம ஒரிஜினல் காஸ்டியூம். அது சும்மா டூப்ளிகேட். ஒரு மீட்டிங் இருக்கு. இவர் நம்ம நண்பர் காங்கிரஸ் வந்திருக்காரு. நம்ம தான் அந்த ஃபீமேல கொடுத்தோம். மேட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. மேட் பண்ணி விட்டுறலாம். ஆக்கிவா அப்படி கொண்டு வந்துடலாம். இது நம்ம கொடுத்த ஃபீமேல். இது செகண்ட் லாக். இப்போ காங்கிரஸ் வந்திருக்காங்க. இந்த காம்பினேஷன்ல இன்னொரு 90 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பப்பீஸ் எல்லாம். ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஷெட்டிங்ல இருக்கு, அதனால கொஞ்சம் ஹேர் கம்மியா இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க மீட்டிங்க்கு. பிடிச்சுக்கோங்க தலையை. ஓகே, கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீமேல்ஸ்லாம் இருந்தா தாராளமாக கொண்டு வரலாம். நம்ம கிட்ட ஒரு 20-22 மேல் இருக்கு. நல்ல நல்ல காம்பினேஷன்ல தான் போடுவோம். இப்போ இந்த ஒன்ஸ் இந்த மேல் யூஸ் பண்றோம்னா ஒரு 30 டேஸ்க்கு இந்த மேல் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இந்த மேல் இந்த ஃபீமேலுக்கு சூஸ் பண்றோம்னா கலர் பேட்டர்ன் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். இவனோட பேட்டர்ன் அவளோட பேட்டர்ன். இவன் நல்ல ஷோ டைப்பு, இவன் கொஞ்சம் ஹார்ட் பெருசு. இப்படி ப்ரீட் பண்ணீங்கன்னா பப்பீஸ் நல்ல காம்பினேஷன்ல கிடைக்கும். இது நல்ல ஃபீமேல், நல்ல ப்ரீடிங் ஸ்டாக். இந்த மேல் லாஸ்டா போட்டது 14 பப்பி போட்டிருக்கு. அதனால உங்களுக்கு அவுட் புட் எல்லாம் சூப்பரா வரும். ஒரு லாக் பண்ணீங்களே 9 பப்பி போடும். சொல்லுங்க, நான் எங்க இருந்து வரீங்க? எதுக்காக? ஏற்கனவே ஒரு பப்பி எடுத்துட்டு இது அடல்ட்டாக எடுத்துருக்கோம். மேட்டிங் பண்ணுறதுக்காக வந்துருக்கேன். ஓகே, எங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பண்ணோம். நாங்கள் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி லிட்டரில் எடுத்துருக்கீங்க? 2 பேட்ச் எடுத்துருக்கிறோம். இது 3ஆவது பேட்ச்.
ப்ரோ இதுக்கு முன்னாடி பப்பீஸ்ல லிட்டர் இருக்கா? ஒரு டைம் 7 பப்பீஸ் ஒருக்கா 5 பப்பீஸ் லிட்டர் ஆயிடுச்சு. ஓகே. பப்பீஸ்ல யார்கிட்ட சேல் பண்றீங்க? இங்கே தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டாக சேல் பண்ணுங்க. பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம சர்வீஸ்ல எப்படி இருக்கு? சர்வீஸ்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துக்குலாம் போயிருக்கேன். அவ்வளோக்கா எதுவும் சாட்டிஸ்ஃபைடான இல்லை. ராம்னா கிட்ட வந்தால் சூப்பராக எல்லாமே சாட்டிஸ்ஃபை. வந்ததுமே லாக் பண்ணி கொடுத்தாரு. ஜெனியூனாக பர்ஃபெக்டாக பண்ணி தராரு. அதே மாதிரி பப்பியை சூப்பர் சேலும் பண்ணி கொடுத்துட்றாரு. சூப்பராக பண்ணி தராங்க. தேங்க்யூ. இது வந்து நம்ம ஓன் மேலு, ஃபீமேல் வந்து நம்ம ஓன் ஃபீமேலு. வெளியிருந்து ஸ்டார்டிங் வரும். இது வந்து நம்ம ஓன் ஃபீமேலு. இதுக்கு வந்து நம்ம ஹிட்லர் மேல் யூஸ் பண்றோம். அவன் ஒரு பிரம்மாண்டமான மேல், நல்ல மேலு, நல்ல ஒர்க் பொட்டன்ஷியல் மேலு, பெரிய மேலு. இதுதான் இப்ப நம்ம ஃபீமேலுக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபீமேல் இதே டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 6-7 ஃபீமேல் இருக்கு. சேம் இதே குவாலிட்டியில இதே டைப்ல ஒரு 6-7 ஃபீமேல் இருக்கு. அதுல ஒரு 2 ஃபீமேல் லிட்டர் ஆயிருக்கு. அது இப்ப காட்டணும். அதே மாதிரி ஒரு 2 ஃபீமேல் லிட்டர் ஆயிருக்கு. இந்த மேல தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க. என்ன ப்ரோ பப்பீஸ்லாம் கிளம்பிட்டானுங்களா? அவ்வளோ கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஒரு ஃபீமேல் பப்பி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல நம்ம திருப்பதியிலேருந்து ஒருத்தர் நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த பப்பி பேக்கிங் வீடியோ இது. நல்லபடியாக திருப்பதி போய் சேரும் இந்த பப்பி. நாளைக்கு மார்னிங் ஒரு 6 o'clock திருப்பதியில் டெலிவரி ஆயிடும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. இது எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம்னு உங்களுக்கு காட்டிடுறேன்.